ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ. ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒரு சில மலர்கள் மிக பிடித்ததாக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, முருகப்பெருமானுக்கு மிகவும் பிடித்த மலர்கள் எவை, முருகப்பெருமானுக்கு உகந்த மலர்கள் எவை அப்படிங்கிறதோட வைகாசி விசாகத்தன்று முருகப்பெருமானை எந்த மலரால் கட்டாயம் அர்ச்சிக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். பொதுவாகவே முருகப்பெருமானை அர்ச்சிப்பதற்கும் அலங்கரிப்பதற்கும் நம்ம நிறைய வகையான மலர்களை, நிறைய விதமான மலர்களை பயன்படுத்துவோம். பொதுவாக இந்த தாமரை, அலரி, துளசி, நெய்தல், வில்வம், சங்கு புஷ்பம், ஓரிதழ் தாமரை, அல்லி, மல்லிகை, ஜாதி முல்லை, தெச்சி, மரிக்கொழுந்து, இந்த வெட்டிவேர், நந்தியாவட்டை, செம்முல்லை, மந்தாரை, மகிழம்பூ, செண்பகம், முல்லை, காந்தள், பாடாமலர், கொன்றை, புன்னாகம், கடம்ப மலர், வெட்சி, குரா, இந்த சம்பங்கி போன்ற மலர்களை எல்லாம் நாம் முருகப்பெருமானுடைய அலங்காரத்திலும் அர்ச்சனையிலும் பயன்படுத்துவோம். இந்த மலர்களுள் முருகப்பெருமானுக்கு மிக மிக பிடித்த மலராக சொல்லப்படுவது கடம்ப மலர். அதனால தான் முருகப்பெருமான் எப்பொழுதுமே கடம்ப மாலையை அணிந்திருப்பவராக திருப்புகளிலும் கந்தர் அலங்காரத்திலும் அருணகிரிநாத சுவாமிகள் கூறியிருக்கிறார்கள். இந்த கடம்ப மலரை கொண்டு முருகப்பெருமான் தன்னுடைய திருநாமத்தையே அமைத்துக் கொண்டிருக்கிறார். முருகப்பெருமானை கடம்பன் என்று புகழ்வோம். அவ்வளவு பிடித்தமான மலர் முருகனுக்கு இந்த கடம்ப மலர். இதோடு செச்சை மலரும் செண்பக மலரும் முருகனுக்கு மிக மிக பிடித்த மலர்கள். இந்த செச்சை மலர் அப்படின்னு சொல்கிறாங்களே, அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, மார்னிங் க்ளோரி அப்படின்னு ஒரு பூவை பற்றி சொல்லுவோம். மார்னிங் க்ளோரின்னு ஒரு பூ இருக்குது. இந்த பூ முருகனுக்கான பூன்னு நமக்கு பல பேர்த்துக்கு தெரியாது. அதுதான் செச்சை மலர். அதோடு இந்த செண்பகப்பூ, இந்த செண்பகப்பூவும் இந்த செச்சை மலரும் முருகனுக்கு மிக மிக பிடித்த மலர்கள். சரி, முருகனுக்கு பிடித்த மலர்கள் இவையெல்லாம் சரி. வைகாசி விசாகத்தன்று கட்டாய முருகனுக்கு எந்த மலரால் அர்ச்சிக்க வேண்டும், அது ஏன் அந்த மலரால் அர்ச்சிக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தா, வைகாசி விசாகத்தன்று முருகப்பெருமானுக்கு முல்லை மலரால் கட்டாயம் அர்ச்சனை செய்ய வேண்டும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, விசாக நட்சத்திரமானது ஞான வடிவமானது. இந்த விசாக நட்சத்திரத்தை ஆளக்கூடிய கிரகமாக இருப்பவர் யார் என்றால் வியாழ பகவான், அதாவது குரு பிரகஸ்பதி. அதனால தான் அந்த குரு பகவானுக்குரிய முல்லை மலரால் முருகப்பெருமானை வைகாசி விசாகத்தன்று அர்ச்சிக்க வேண்டும் என்று நாம் சொல்கின்றோம். அந்த வைகாசி விசாகத்தன்று முல்லை மலரால் முருகப்பெருமானை அர்ச்சித்தால் குருவருளும் கிடைக்கும், முருகப்பெருமானுடைய திருவருளும் கிடைக்கும். குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்வார்கள். குரு பார்த்தால் நமக்கு திருமண தடைகள் நீங்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், செல்வம் பெருகும், ஞானம் பெருகும், இப்படியெல்லாம் பலதை சொல்லிக்கிட்டே போகலாம். பல நன்மைகள் உண்டு. இந்த வைகாசி மாதமே எப்படிப்பட்ட மாதம் என்றால், கோடை காலம் முடிந்து வசந்த காலம் வருவதற்கான அந்த பருவ மாற்றத்திற்கான மாதம் தான் இந்த வைகாசி மாதம். அப்போ இந்த வைகாசி விசாகம் என்பதும் குருவுடைய அருளால், ஸ்கந்த குருவுடைய அருளால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள்லாம் மறைந்து, எதிர்மறை தன்மைகள் மறைந்து, தீயவை எல்லாம் அழிந்து, நன்மைகள் பெருக, நமக்கு நன்மைகள் வரக்கூடிய அந்த நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படக்கூடிய காலம். அதுக்குத்தான் ஸ்கந்த குருவுடைய அருளோடு குருவருளும் பெற வேண்டும். அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த முல்லை மலர் கொண்டு முருகப்பெருமானை அர்ச்சிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். மற்ற எல்லா பூக்களை கொண்டும் அர்ச்சிக்கலாம், ஆனால் கொஞ்சமேனும் இந்த முல்லை மலரை பயன்படுத்தி முருகப்பெருமானை அர்ச்சனை செய்யுங்கள். அதே போன்று முருகப்பெருமானுக்கு அலங்காரம் செய்யும் பொழுதும் கொஞ்சமேனும் இந்த முல்லை மலரை பயன்படுத்துங்கள். அப்படி இந்த முல்லை மலரை பயன்படுத்தினால் 2 குருவுடைய அருள் கிடைக்கும். ஒன்று நவகிரக குருவுடைய அருள் கிடைக்கும், இன்னொன்று நம்முடைய ஸ்கந்த குருவுடைய அருள் கிடைக்கும். லோக குருவுக்கே பாடம் சொன்ன இந்த ஸ்கந்த குருவுடைய அருள் கிடைக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் எல்லா வகையான நன்மைகளும் கிடைக்கும், சகல காரியங்களும் நடக்கும், சகல விதமான நன்மைகளும் கிடைக்கும். மறந்து விடாதீங்க, கொஞ்சமேனும் முல்லைப்பூ கொண்டு முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்து முருகப்பெருமானுடைய பேரருள் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஓம் சரவண பவ.